களம் காவல் மம்முட்டி, விநாயகன் இவங்களாம் நடிச்சு சித்தின் டைரக்ஷன்ல முஜீப் மியூசிக்ல இப்போ ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு மலையாள படம் தான் இந்த களம் காவல். இந்த படம் வந்து ஒரு சீரியல் கில்லரை பற்றின சப்ஜெக்ட். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மம்முட்டி தான் படத்துல சீரியல் கில்லரை. அவர் வந்து நிறைய பெண்கள்கிட்ட வந்து பேசி செக்ஷுவலா அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்கள வந்து கொண்டு போட்டு போய்கிட்டே இருக்காரு. இது வந்து நிறைய இது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹாபியாவே வச்சிருக்காரு அவரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆபீசர் தான் விநாயகன். விநாயகனுமே இவரை பிடிக்கிறதுக்கான நிறைய முயற்சி ஈடுபடுறாரு. அது எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டா மம்முட்டி அதை எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. மம்முட்டி வந்து விநாயகன் வந்து மம்முட்டியை ரீச் ஆகுறாரு அப்படிங்கிறது விநாயகனுக்கு முன்னாடி மம்முட்டி தெரிஞ்சிருது. அப்படிங்கிறப்ப அதை விட்டு அடுத்த இடத்துக்கு மாறி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. விநாயகனால மம்முட்டியே ஒரு கட்டத்துல இந்த ஆள் கண்டுபிடிப்பான இல்ல வேற யாராவது போடுங்கடாங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. விநாயகன் எப்படி மம்முட்டியை கண்டுபிடிச்சாரு, இல்ல கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, இவர் மாட்டினாரா மாட்டலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த களம் காவல். இந்த படம் வந்து சைனேட் மோகன்கிற ஒரு மலையாளம்ல சைனேட் மோகன்கிற ஒரு கேஸை வந்து ஒரு நொட்டோரியஸோட கேஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அதுல இருந்து டெவலப் பண்ணி ஃபிக்ஷனா எடுத்திருக்கிறாரு ஜித்தின். படத்தோட ஆக்டிங், மம்முட்டியை வந்து ஒரு வில்லனா பாக்குறது வந்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப அசால்ட்டா. அப்ப நம்ம ரீல்ல கூட ஒரு ரீல் பார்த்துருப்போம்ல, அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே அந்த கழுத்துல ஷாலை போட்டு நெரிக்கிற சீன்லாம் அந்த வில்லனிசம் வந்து ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருப்பார்ல. அது மதம் படம் ஃபுல்லா ஈஸியா இருப்பாரு. நீங்க எதிர்பார்க்காத நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படத்துக்குள்ள இருக்கும். நீங்க அது கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாது. ஒரு கடத்துல மம்முட்டி அவ்வளவுதான் மாட்டிட்டாரு, அவ்வளவு முடிஞ்சு அப்படிங்கிறப்ப இல்ல, அதுக்கு அடுத்து போய்கிட்டே இருக்கும். அதான் சொல்லுமா, நீங்க படம் முடிய போகுதுங்கிறப்ப முடியாது, அது போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இவர் மாட்டவே மாட்டாரு போல அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துருவோம். ஆனா அது மாதிரிதான் இருக்கும். விநாயகனுமே அவரு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, நிறைய ஏமாந்தான் போறாரு. படத்துல அந்த இன்டர்வல் பிளாக் கிட்ட வர அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் ஆகட்டும், படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட கேஸ்ட் அண்ட் க்ரூ சொன்னாலே அது ஒரு இதாயிரும். சஸ்பென்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு குறையும். அதுல படத்துக்குள்ள நிறைய முக்கியமான கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க. அவங்கெல்லாம் பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். மம்முட்டி ஒன் மேன் ஷோ மாதிரி இருந்துச்சு படம் சீரியஸா. அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமால டயர் ஒன் ஆர்டிஸ்டான ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கள மாதிரி ஆட்கள் பண்ண இன்னும் சூப்பரா இருக்குமேங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி மம்முட்டி அவர்களை வில்லனா பாக்குறது. மம்முட்டி அவர்கள் வந்து போலீஸா, கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கலாம் நான் பல படங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுல வில்லனிசம் பண்ணியிருக்காரு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். டோட்டலா வேற மாதிரி இருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே உங்களுக்கு போர் அடிக்க வைக்கிறதோ, படத்தை தாண்டி வேற எதை யோசிக்க வைக்கிறதோலாம் இருக்காது. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து அந்த படத்தோட அந்த மூட், அந்த சீனை வந்து பயங்கரமா என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் வந்து பயங்கர ரிச்சா, ரொம்ப பிளசண்டா இருக்கு. எல்லாமே நல்லா அந்த விஷுவலா பாக்குறப்ப பயங்கரமா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், படத்துல வச்சிருக்க அந்த ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் எல்லாம், அந்த ஒரு ஹை மூமெண்ட் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுது. படத்துல காமெடிங்கிறது இந்த மாதிரி சீரியஸான டைம் நடிக்கிற சின்ன சின்ன கவுண்டர்ஸ் தானே தவிர பெருசா காமெடி ட்ராக் கிடையாது. தேவையில்லாத ஒரு சீன் சொல்லி இந்த படத்துல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. படம் உறுதியா நீங்க இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்த் டு வாட்ச் தான் அந்த ஃபிலிம். படம் சோனி லைவ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஷுவரா அந்த படத்தை பாருங்க. எந்த இடத்துலயுமே படத்துல ஒரு மம்முட்டி வந்து செக்ஷுவலா யூஸ் பண்ணிட்டு பண்றாங்கிறப்ப அது எந்த இடத்துலயுமே ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்காது. குழந்தைங்களோட படம் பாக்குறீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப எந்த பயம் இல்லாம குழந்தைங்களுக்கு படத்தை காமிக்கலாம். படத்துல தவறான காட்சிகள் பெருசா இருக்காது. அது அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த 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 இதை சொல்லிடுவாங்களே தவிர அது காட்சி அமைப்புல அது காட்ட மாட்டாங்க. அதுல ஷுவரா இருக்கலாம். படம் சோனி லைவ்ல அவ்வளோ இருக்கு, பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வைங்க. என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.